1. இப்படிதான் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு யசோதை கிருஷ்ணனுக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி சாம்பிராணிலாம் போட்டுட்டு இருக்கா. அப்ப கிருஷ்ணன் கேட்கிறான், அம்மா அம்மா நீ ஏமா எனக்கு அந்த பீரோல ட்ரெஸ்ஸே போட்டு விட மாட்டேங்கிற, அந்த பீரோக்குள்ள என்னம்மா இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு யசோதை சொல்றா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியர் கிட்ட போனேன். அந்த ஜோசியர் உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால நான் நிறைய பாவாடை சட்டைலாம் அந்த வாங்கி வச்சுட்டேன். பார்த்தா அழகா ஒரு பாய் குழந்தை பிறந்துட்டியா, அதெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கிருஷ்ணன், அம்மா நீ எனக்கு இன்னைக்கு கேர்ள் ட்ரெஸ் போட்டு விடுறியாமா, ஆசையா இருக்குமா அப்படின்னு கேட்கறான். சரிடா கண்ணா அப்படின்னு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு விட்டு தலையில குஞ்சலாம் வச்சு பின்னி விட்டு நெற்றியில ராக்குடி போட்டு விட்டு நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு விட்டு தலையில பூ வச்சு விட்டு கையில அழகா நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு காலில் கொலுசு போட்டு விட்டு கழுத்துல அழகா ஆரம் முத்து மாலையெல்லாம் போட்டு விட்டு நெத்தியில பொட்டு வச்சு விட்டு குண்டு குண்டு கண்ணுக்கு அழகா மை வச்சு விட்டு கடைசியில கன்னத்துல ஒரு திருஷ்டி போட்டு வச்சு விட்டு கிருஷ்ணனை கண்ணாடி முன்னாடி நிறுத்துறா. அப்ப கிருஷ்ணன் கேட்கிறான், யாரும்மா இது அப்படின்னு கேட்கிறான். யசோதை சிரிச்சுட்டே சொல்றா, கண்ணா உனக்கு தெரியலையா, இது நீதான் நம்பாட்ட கண்ணம்மா என்ன சொல்றா. அம்மா யார்கிட்டயும் சொல்லாத, நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போய் எல்லார்கிட்டையும் என்னோட ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிருஷ்ணன் வெளியில போறான். கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், யாரோ இது கிருஷ்ணனோட ஆத்துல இருந்து ஒரு கேர்ள் வரா அப்படின்னு கிருஷ்ணரை வழி மறைச்சு, ஏய் இல்ல நீ யாருன்னு சொன்னாதான் நான் உன்னை விடுவேன் அப்படின்னு கிருஷ்ணரை வழி மறைக்கிறா. அப்ப கிருஷ்ணன் சொல்றான், நான் தான் கிருஷ்ணனோட அத்தை பொண்ணு கண்ணம்மா அப்படின்னு சொல்றான். கண்ணம்மாவா? அவ அப்படி ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு சொன்னதே கிடையாது. அப்படியா? அவ சொன்னதே இல்லையா? அவன் சொல்லவே மாட்டான் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். சரி நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறான். நானா? எந்த ஊரா? சரி நீங்க எல்லாரும் என்னோட ஆத்துக்கு வாங்க, நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கிருஷ்ணரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவ ஆத்து திண்ணையில உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் உன்னோட முத்துமால் அழகா இருக்கு, உன்னோட ஜிமிக்கி அழகா இருக்கு, உன்னோட நெத்திச்சுட்டி அழகா இருக்குன்னு ஒவ்வொருத்தையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அப்போ சரி நம்ம எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு எல்லாரும் எழுந்துட்டாளா. கிருஷ்ணரும் எழுந்துக்கிறான். அப்போ தமக்குன்னு அவரோட பாவாடை கீழே வந்து விட்டுருந்துறாரு. அப்ப கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், டேய் திருட்டு கண்ணா நீ எங்களை ஏமாத்தலான்னு பாத்தியா அப்படின்னு கிருஷ்ணன் எல்லாரும் தரத்தரா. நல்ல வேளை யசோதை அம்மா கிருஷ்ணருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பீத்தாமரம் கட்டி மேல ஒரு பாவாடியை போட்டு விட்டுருந்தா. அப்போ கிருஷ்ணர் ஓடுறா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தரத்தரா. கிருஷ்ணன் ஓடி போய் யசோதை அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த காட்சியை தான் பாரதியார் பாட்டா பாடியிருக்கார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனி அமுதே கண்ணம்மா, பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா
செல்வ களஞ்சியமே